நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கன்றுக்கு எவ்வளவு மாசம் ஆச்சுங்கய்யா? 5 நாள் தான் ஆச்சு இல்லைங்களா? ஆண் கன்றுங்களா பெண் கன்றுங்களா? இதுதான் சுழிங்களா? அதான் சுழி. இந்த இடத்துல சுழி இருந்தா நல்ல சுழி. இந்த இடத்துல இருக்கணும். இங்க இருக்குது 4 வரைக்கும் தள்ளி இருக்கு. இங்க இருந்தா ஆகாது. இந்த திமில் மேல இருந்தா அது எதனாலங்க அது ஆகாதுங்க? அந்த தண்ணி வந்து பாத்து மேல விழக்கூடாது. ஓ, இந்த சுழி மேல விழுகிற தண்ணி பாத்து மேல விழுந்தா பாதாள சுழி. ஓ, அது ஆகாது இல்லைங்களா? கொடுத்துருவீங்க அந்த மாதிரி? வளர்த்துறது பண்ணி சரி வராது. சரிங்கய்யா. இதான் வண்டி மாடு இல்லைங்களா? இதான பேமஸ். ஆமாங்கய்யா. ஒரு கிராமம்னா எப்படி இருக்கணும்? கிராமத்துல ஒரு அழகிய வீடு, வானத்தை போல படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ஐயா வந்து ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. என்னங்கிறத நீங்களே பார்க்க போறீங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. நம்ம வேறு குருந்தாசலம், தேவனாவர தோட்டம். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 8 மாடு வச்சுக்கிறோம், 2 எருது வச்சுக்கிறோம், 2 ஆடு வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். 8 மாடு, 2 உழவோட்டுற எருது, 2 எருது, ஆடு வச்சிருக்கீங்க. மாடு வளர்க்கும் இந்த தொழிலை வந்து எப்ப ஆரம்பிச்சீங்க? மாடு பரம்பரையா சாமி 3 தலைக்கட்டா விவசாயம் தான் போயிடும். 3 தலைக்கட்டா? அப்பாரோட அப்பா விவசாயி தான், நான் விவசாயி தான், நம்மளோட மகனும் விவசாயி தான். அவர் உங்களை விடமாட்டாரு போல இருக்க. தாத்தா காலத்துல இருந்தே தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப மாடு வளர்க்கறது வந்து அதிகமா நிறைய இடங்களை பார்க்க முடியுது இல்ல? பார்க்க முடியுதுன்னா இப்ப வச்சு காப்பாற்ற முடியுது இல்ல. தவிடு பருத்தி கொட்டையெல்லாம் 60 ரூபாய்க்கு விற்கிது. தவிடு 15 ரூபாய்க்கு விற்கிது. பருத்தி கொட்டை புண்ணாக்கு 60 ரூபாய்க்கு விற்கிது. சரிங்க. 60 கிலோ மூட்டை 3000 ரூபாய்க்கு விற்கிது. அப்புறம் இதுவே வச்சு பண்ணி மாட்டோம்னா கஷ்டம்தான். அப்படி குட்டை வண்டி ஓட்டுறது, மேவெல்லாம் வாங்கி போட்டோம்னா நம்ம சிரமம். பால் 35 ரூபா 40 ரூபாய்க்கு மேல பால் விற்கிறது இல்லை சொசைட்டியில் கொண்டு போய் நாங்களும் ஊற்றினாலும். அப்புறம் தீனிகள்லாம் ஓவர் தானே. வைக்குள்ள 260 ரூபா ஒரு ரோலு. எங்க ஊத்திட்டு இருக்கீங்க பால்? சொசைட்டிலையும். என்ன சொசைட்டிங்க? அச்சன்ல ஊத்திட்டு இருக்கீங்க. 8 மாடல் வச்சிருக்கீங்க. அதை பத்தி நமக்கு தெரியாது. ஓகே. எவ்வளவு லிட்டர் பால் கறக்குதுங்க நமக்கு? நீ 10 லிட்டருக்கு மேல கறக்குறது ஒண்ணு இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டருங்க? ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறக்கு. இவ்வளவுதான்? கம்மியா இருக்குங்களா? அதுக்கு மேல கறக்காது. அதுக்கு மேல கறக்குறதெல்லாம் உங்களுக்கு பாயிண்ட் வராது. தண்ணி தான் பண்ணி கொடுக்காது இல்லைங்களா? இந்த வீடு பார்த்தங்கய்யா. இப்படி பார்க்கும்போது சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கிராமத்தினுடைய அழகை பார்க்க முடியுது. நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி வரும்போது ஒரு கிணறு, கிணறுக்கு முன்னாடி அழகா அந்த செட்டு போட்டு சாலையில மாடுக ஆடு இதெல்லாம் வச்சிருக்கீங்க. இனி வரும் நாட்கள்ல இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முடியாது. சாணி வலிக்கிறக்க ஆளு நாங்களா வலிக்கணும். யாரும் வலிக்கிறதுக்கு வர்றது இல்ல. நீ வருங்காலத்துல அரசியல் சலுகையில எல்லாம் எந்தாலும் வேலைக்கு வராது. மாசம் 2000 கொடுத்து 10 கிலோ அரிசி போட்டோம் என்னமே இருக்கு வேலைக்கு வர. யாரு வேலைக்கு வராங்க? மொத்தமே 20,000 கொடுத்தா கூட வேலைக்கு வந்துருவாங்க. மாசம் கொடுக்கறதுனால அவங்க அப்பாவை செலவு சரி போதாது. அரிசியும் கொடுத்துட்றாங்க, செலவு காசும் கொடுத்துட்றாங்க. ஒட்டுக்கா கொடுத்தவங்க கூட வேற செலவு பண்ணிடுவாங்க. மாசம் கொடுக்கறதுனால அவங்க எதுக்கு வேலைக்கு வர? அதாவது விவசாயி அப்புறம் ஒன்னொன்னு நான் 300-350 ரூபா கொடுக்குற ஒரு வேலை அவியல் கட்டாது. ஆளுக்குதான் ரொம்ப சிரமமா இருக்கு. எதிர்காலத்துல விவசாயம் அழிஞ்சு. நாங்களும் விவசாயம் பண்ற காலத்துல 100 மூட்டை நெல்லே விளைஞ்சோம். உப்பாடி நெல் மயில எடுத்துட்டு போயிரு காட்டுக்குள்ள ஓலை ஓட்டுறக்கு மாடு இல்ல, நாத்து நட்டுறக்கும் சேத்துக்குள்ள இறங்க. அப்பெல்லாம் மாறி போச்சு ஜென்ரேஷன். ரொம்ப சிரமம் தான். ஒரு 10 வருஷம் போனா முடிஞ்சு போச்சு. நம்மட மகன் பிகாம் படிச்சு எம்கா முடிச்சுட்டு விவசாயம் பண்றான். அடுத்த நாள்ல 10வது படிச்சாலும் வேலைக்கு ஓடி போற விவசாயம் பண்றதுக்கு ஆள் இல்ல. அவனுக்கு எதாவது மாட்டு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இல்ல அவரும் வேலைக்கு போயிருந்தாருன்னா பின்னாடி யாரும் பண்றதுக்கு ஆள் இல்ல. இந்த கிராமத்துடைய சிறப்பு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இந்த தேவனாபுரத்தை பத்தி. தேவனாபுரத்தை பத்தி ஐடிஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. அப்புறம் ஒரு அளவுக்கு கிழக்கு இருக்கிற வறட்சி இருக்காது. இங்க புகழ்பெற்ற ஒரு கோவில் இருக்குங்களே, பத்ராலயம் கோவில். அந்த கோவிலுடைய சிறப்பு இருக்கு. அது நம்ம ஃபேமஸான கோவில் தான். அது போய் 5-8 கிலோமீட்டர் வரும். நாம எதுக்கு சேராத இடத்துல இருக்கணும். நடுவுல இருக்கிறீங்க. எப்படி வேணாலும் போலாம் வரலாம். வெள்ளாடு வச்சிருக்கீங்க? எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 2 ஆடு சாமி. ஆடு மாட்டேன் நட்டம் இல்ல, ஆனா மே வேணும் பராமரிக்கணும். இங்க என்னங்க எத்தனை ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? பயிறு மொத்தம் 6 ஏக்கர் இருக்குதுங்கண்ணா. சரிங்க. அப்படி இது மட்டும் அப்படியே வைக்கல சோளத்தட்டு போட்டு எடுத்துக்கிறோம். ஆனா விவசாயம் எடுக்கிறதுக்கெல்லாம் மயில் பண்ணி வந்துருது. இப்ப கூட பண்ணி பார்த்துட்டு வந்தோம். பார்த்து வந்தீங்களா? 4 பண்ணி இருந்துச்சு.
காட்டு பண்ணி தாங்க அந்த தண்ணியில இருக்குது பாருங்க. போட்டோ எடுத்தீங்களா? இல்ல அது எடுக்கிறதுக்குள்ள ஓடிடுச்சு. அடப்பாவி. அது மயில் பண்ணி ஓவர் சாமி விவசாயத்துக்கு நீ எதிர்காலம் கொஞ்சம் சிக்கல் தான். சரி, இந்த மயிலோடைய இதுதான், ஏன்னா இது தேசிய பறவை, நம்மளுடைய அதை ஒண்ணும் பண்ண முடியாது. தேசிய பறவை, ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை பண்ணி ஒண்ணும் பண்ண முடியும், மயில் ஒண்ணும் பண்ண முடியும். ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா வேணாம் வனவிலங்குகளை எதுவும் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுவும் உயிர் தானே பாவம். ஐயா உண்மையிலேயே இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் உங்களை மாதிரிதான் எந்த உயிரையுமே துன்புறுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன். பாவத்தானே. நானே உட்கார்ந்து தின்னுனா தின்னுட்டு போட்டு போ, அதுவும் வயிறு வளர்க்கணும் நம்ம ஆமாங்க, அதுதான். சோளமெல்லாம் போட்டு ஒரு ஏக்கரை காடு, மக்காச்சோள காடு ஃபுல்லா தின்னுட்டு தான் போச்சு. முடுக்கவே இல்லை. பச்சைக்கிளி வந்து டெய்லி ஒரு 1000 கிளி ஆட்டா, அதெல்லாம் சின்னதுவா கருது முத்தம் தான். அது ஒண்ணும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் அதுவும் மனுஷனாட்டு உயிர் தானே. உயிர் தான், வாழ்ந்துட்டு போட்டுமே. யானைகளாம் தொந்தரவு இருக்குங்களா? யானைகளுங்க அதிகமா வர்றது இப்போ ஒரு காலத்துல வந்தது. அது ஏதாவது ஊருக்குள்ள வந்து தப்பி கலெக்ட் பண்ணா வந்துரும். மத்தபடியில இல்ல. கொஞ்சம் அந்த பக்கம் போனா வெளியங்காடு சைடு எல்லா பக்கமும் இருக்குது. நீலாம்பதி, வெளியங்காடு, மானாறு, மேல போனோம்னா இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளயுமே இருக்கிறாங்க ஆதிவாசிக கூடி. அதுலயும் ஆதிவாசிக ஆடு மாடு மேய்ச்சு புளி அடிச்சு கொஞ்சம் கை அடிச்சு வாழ்றாங்க. காலமாடி ஏர் உழுதுக்கு தான் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. ஏர் நீங்களே உழுதுக்குவீங்களா? நாங்களே உழுதுக்குங்க. டிராக்டர் பயன்படுத்துறது இல்ல. டிராக்டர் தானுங்க அதிகமா நடக்கிற கால் வேணுமே. பரவாயில்ல, காளைகளை இப்ப அதிகமா எங்கேயும் பார்க்க முடியாது. வண்டி ஏறதே பார்க்க முடியாது. அதான் ஒரு சில இடங்கள்ல தான் நாங்க வண்டி ஏறதெல்லாம் வச்சிருக்கிறோம். இருக்குங்க. கட்ட வண்டி இருக்குது. ஓட்டுவீங்களா? மக்கள் ஏதாவது ஓட்டுவாங்க. சின்ன வெளியெல்லாம் ரேஸ்க்கெல்லாம் ஓட்ட மாட்டேன். அதெல்லாம் ஃபேமிலி அடிச்சு புடிச்சு ஓட்டி சிரமம் தான். அதை அடிச்சு கொண்டு எடுத்து ஓட்டியது எனக்கு. இப்போ இந்த மாடுகளுக்கு வந்துங்கய்யா நோய்கள் வந்து என்னென்ன நோய்கள் இங்க ஏற்படுதுங்க? இங்க அப்படியே பராம சுத்தமா வச்சிருந்தா நோய் வராது தம்பி. கட்டுத்தாரி எல்லாம் கிளீனா சுத்தமா வச்சு நல்லா பராமரிச்சு. அப்புறம் மாடு வெளியில மேயர் போறது இல்லை. அதனால இங்கே இருக்கனால ஒரு பெரிய இதாக மீறினா ஏதாவது காய்ச்சி கீச்சல் வர அப்புறம் டாக்டர் கூட்டு போச்சு. அவ்வளவுதான். அப்புறம் உனி ஊசி வந்தா உனி ஊசி போடுவோம். சனிக்கு வந்தா சனிக்கு ஊசி இருக்குங்களா? ஊசி இருக்கு. அது ஊசி போட்டா உனி வராது. மருந்து அடிச்சு தேய்ச்சி கலப்பானு உனி போட்டா அதே இயற்கையாவே செத்துரும். சோளத்தட்டு நான் பாத்தேங்க. சோளத்தட்டு வந்து வரத்தட்டு, அந்த வரத்தட்டு வந்து இது இருக்குனாலதான் ஏதோ ஓட்டிக்க முடியுது இல்லையா? அது ஆடு ஒருத்தர் இல்லைன்னு வைங்க, அது கூட வைப்புல் இருக்குது. மசால் பில் இருக்க மட்டும் அறுத்து போடுவோம். சில சமயத்துல மழைக்கு இல்லைன்னா மசால் பில் வளர்றது இல்ல. அப்புறம் அதெல்லாம் அட்டவன்ஸ் வச்சுக்கணும் இல்ல. கண்டிப்பா. இப்ப சினைக்கு வந்து நம்மளோட காளை இருக்குன்னா காளை இல்லைங்க, அதெல்லாம் எருதுங்க. எருதுங்களா? இது பயன்படுத்த முடியாது. அது உடையிடுச்சது. இது பண்ண முடியாது. எது வண்டி ஓட்டலாம். அது என்னமோ மகனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா அதை வச்சிருக்கிறாரு. சினைக்கு ஊசி தான் நீங்க பயன்படுத்தலாம். டாக்டர் கூட்டு ஊசி பயன்படுத்திக்கலாம். என்னங்கய்யா பண்றது? ஆனா மாடு வளர்க்கறது இனி வரும் நாட்கள்ல மழையும் அது நம்ம மகனாட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நானே மகன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் இந்த மாடு வச்சு வாங்க முடியாது. அவருடைய அவருக்கு படிச்சு மாட்டு மேல ஒரு பெரிய வைக்கிறாரு வேலைக்கு போலிட்டு. அப்புறம் அவர் தான் பால் கண்ணு கொண்டு போய் சொசைட்டிக்கு ஊத்துறாரு, மேய ஓடுறாரு. இயற்கையா மழை வேணும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கண்ணா. கொஞ்சம் மழையே சுத்தமா இல்லைங்களா? ஏதோ போன வருஷம் கூட பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரமே தெரியல. ஆமா, அவ்வளவு ஒரு மழை நல்லா இருந்துச்சு. இப்ப இந்த வருஷம் சுத்தமாவே மழை இல்ல. இங்க இன்னொன்னு என்ன, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பத்தி நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல? இப்ப தண்ணி வந்து நம்ம ஓடையில தண்ணியே இல்ல. சொல்றது கேளுங்க. இப்ப இங்க இருந்து கோயம்புத்தூர் வாட்டர் போர்ட் தண்ணி போகுது, இந்த மலை மேல ஏறுது இல்ல? ஆமாங்க. அது தொட்டி கழுவி விட்டதுனால இங்க நம்மளுக்கு அடுத்த பழத்துல தண்ணி வருது. அது வந்தனால ஓரளவுக்கு நம்மளுக்கு போர்கள் நல்ல ஓடும். சுத்தமா அந்த வாட்டர் போர்ட் இல்லைன்னு வை, சீக்குதி இருக்கு. அதேதான் ஆண்ட புண்ணியத்துல இந்த வருஷம் முதல் தண்ணி வந்துருக்கு. அப்புறம் மேகம் உங்களுக்கு வெள்ளியங்காட்டு தண்ணி ஒரு அளவுக்கு வருது. சரிங்க. அப்புறம் இப்படி குருதமாலை தண்ணி வருது. செல்லப்பனூர்ல வாட்டர் போர்டு, இதெல்லாம் 2-3 வாட்டர் போர்டு இருக்கனால அப்படியே பிட்டா ஆடு மாடு மனுஷனுக்கு எல்லாமே இந்த வாட்டர் போர்டு கழிவு தண்ணி இல்லைன்னு வைங்க, சுத்தமா வறட்சி கஷ்டம்தான். மாட்டினுடைய இந்த சாணம் எல்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் நாங்களே காட்டி போடுறோம். உங்களுடைய உரத்துக்காக பயன்படுத்திக்கிறீங்க. ஏன்னா அது பெரிய விஷயமாச்சு. இல்ல உரம் இல்லைன்னா ரொம்ப சிரமம் தான். ஆமா, டெய்லி 10 கூட சாணி வலிக்கிறதே சிரமம் தான். கால் என்னாச்சுங்க ஐயா? காலு முட்டி தேய்மானம் ஆயிடுச்சுன்னு பிறகு ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணி 5-6 மாசம் ஆச்சுங்க. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்கேயும் நடந்தது கால் ஏதோ கொஞ்சம் கீழே பாதா, அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கால் நடக்கிறதுக்கு சிரமமா இருந்தா உட்கார்ந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஐயா வந்து விவசாயத்துல நல்லா நிறைய செஞ்சிருக்காரு.
ஏழை எளிய மக்களுக்கு நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்றத வச்சு நான் கணிச்சிட்டேன். கண்டிப்பா நீங்க யாராவது உதவின்னு கேட்டாலும் நீங்க பண்ணக்கூடிய ஒரு மனசு இருக்கு இல்லைங்களா ஐயா? ஒரு ஜாதி பூ செடி ஒரு 1000 செடி வச்சுக்கிறோம். ஓ. ஒரு 6 மாசம் ஒரு 10 பொம்பளைக்கு வேலை கொடுப்போம். வேலைக்கு வராங்களா? அது ஏதாவது வர்றாங்க. ஏன்னா அது கிலோக்கு வந்து 100 ரூபா கொடுக்குறீங்க வராங்க இல்லைங்களா? வருஷம் 110 கொடுக்கணும். 2 இடம் காப்பி கொடுப்பா. அப்புறம் மழை வந்தா கம்பெனியில் ரெயின் வெயிட் போடுவா. அதெல்லாம் கழிக்க மாட்டேன். அன்னைக்கு 10-50 போனாலும் கொடுத்துருவேன். பரவாயில்ல, அது பெரிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா தண்ணி இடம்னு சொல்லி கழிப்பாங்க. ஆமா, எல்லா எப்பவும் கழிப்பாங்க. ஆனா அந்த வேலையை வச்சுக்கிறது இல்லை. வெயிலே எடுக்கிறாங்க. மழையில் நாளையா அன்னைக்கு போன ஒரு வாரத்துக்கு காசு தானே போகும். எனக்கு அது கரெக்ட் தாங்க. அது ஒரு நல்ல மனசு தாங்க. அதனால எக்காரணம் கொண்டு வயலுக்கு கொடுத்துருவேன். எங்க சென்ட் கம்பெனி எடுத்துக்கிறாங்களா? சென்ட் கம்பெனி வீரவாண்டி எஸ்டேட் போடுறாங்க. அது எவ்வளவுங்க ஐயா? 1 கிலோக்கு என்ன ரேட்டுக்கு எடுப்பாங்க? இப்போ 210 ரூபாய்க்கு எடுத்தாங்க. மறுபடியும் போனஸ் ஒரு 40 ரூபா கொடுத்தாங்க. ஏன் கொடுக்குறாங்க? 210 ரூபா கொடுத்தாங்க. நாங்க 110 ரூபா நீங்க வச்சுக்குவீங்க, அவங்களுக்கு சரி வாதின்னு வைங்க. அப்புறம் மழையேறும் அன்னைக்கு அவங்க கழிச்சிருவாங்க. 200 கிலோ கழிச்சாலும் 20 ரூபா போகுது. அந்த 20 நான் அப்படியே கொடுத்துருவேன். அவ்வளவுதான் விடுங்க. அன்னாட மழை பெய்யுது. போனதான் ஒரு 100 நாளைக்கு பெய்யுது. காட்டுல போன என்ன வருது? ஆமா ஆமா, வெயில் நடந்து எடுத்துட்டாங்க. கண்டிப்பாங்க. இல்ல, அந்த ஒரு நல்ல மனசு இருந்தா போதுங்க. மற்றபடி வேற எதுவும் வேணாம். நம்ம அக்யூரேட் எல்லாம் கணக்கு பார்த்தா விவசாயம் பண்ண முடியாது. எல்லாமே லாபம் வரும்னு சொல்ல முடியாது. அப்புறம் இந்த வருஷம் தேங்காய் ஏதோ ஒரு ரேட் அப்படியே போச்சு 40 ரூபாய்க்கு. இல்லாட்டி சிறுவன் தானே. கண்டிப்பாங்க. தமிழ் புத்தாண்டு எப்படிங்கய்யா? எல்லாம் தமிழ் புத்தாண்டு நான் விட்டு ஒரு புள்ளா கோயில் விசேஷத்துக்கு போனோம். அங்கெல்லாம் ஒரு 10-50 பேர் சாப்பாடு போட்டாங்க. நம்மளுக்கு ஒரு 1000 ரூபா கூட்டிங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான் இல்லைங்களா? உங்களோட பொண்ணான நேரத்துல உங்களுக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு எளிமையா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கிராம சைட்ல மட்டும்தான் பார்க்க முடியுங்க. நீங்க சிட்டி லைஃப்ல என்ன வாழ்ந்தாலும் இந்த மாதிரி பாருங்க. ஐயா கூட ஜாலியா நின்று பேசிட்டு இருக்கிறேன். சாரி, உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறேன். ஏங்க ஐயா, இந்த ஒரு வெயில் நேரத்துல இதனுடைய காத்து சுவாசமான டவல் வராதுங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குது காத்து. இங்கெல்லாம் நேரம் சீக்கிரம் போயிரு. நீங்க அதே ஒரு ஊருக்கு போனோம்னா நமக்கு நேரம் போகாது. போய் மரத்துக்கடியில ஒரு கட்டில் விரிச்சு போட்டா கூட நிம்மதியா தூங்கலாம் இல்லைங்களா? ஆனா இந்த கொட்டையை தான் பாத்தங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஓட்டு கொட்டையை வச்சிருக்கீங்க, இந்த சைடு சிமெண்ட் சீட்னு நினைக்கிறேன். அது ஊரா கூரையா இருந்ததா எங்க அப்பா காலத்துல. நான் தோணி எல்லாம் ஆங்கிள் போட்டு ஓடு போட்டேன். கீழே மண் போட முடியாது. சரிங்க. அப்ப நம்ம கட்ட வண்டியில் போய் மண் ஒழிச்சுட்டு வந்து போட்டுலாம். இதெல்லாம் காங்கிரீட் போட்டதுனால அந்த வேலை மிச்சம். 4 நாளைக்கு ஒரு தண்ணி புடிச்சு அடிச்சு விட்டா நீட்டா இருக்கு. இந்த காத்து நல்லா விசுவிசுன்னு வரனால சூடே தெரியலீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. தண்ணியா சாப்பிடுங்க. இல்லைங்க, அவ்வளவு சூப்பரா ஐயா செட் பண்ணி வச்சிருக்காரு. அவருடைய சன் வந்து பிகாம் முடிச்சுட்டு மாட்டு பண்ணையை நானும் பண்றேன்னு சொல்லிட்டு வில்லிங்கா வந்திருக்காருங்க. ஏன்னா இந்த மாதிரி எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. படிச்ச இளைஞர்கள் அவருக்கு வேலை ஐடின்னு போறாங்க. வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. மாட்டு மேல அதிக பற்று. அந்த மாதிரி 100ல ஒருத்தர் தானுங்க ஐயா பார்க்க முடியுது. எல்லாரும் சொல்றேன்னா, பொண்ணு பார்க்க போனா மாடுதான் பாக்குறேன்னு சொன்னா பொண்ணு ஏத்துக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. அதுக்கு நேசிக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க.